வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 2024ல பல விவாதங்களை கிளப்பின ஹாட்ஸ்டார் படத்தோட 2ஆம் பாகம் இப்ப வெளியே வந்திருக்கு. முதல் பாகத்துல விக்னேஷ் கார்த்தி ஒரு தயாரிப்பாளோட மகளை காதலிக்கிறதா சொல்லி அந்த தயாரிப்பாளோட ரகசியம் எல்லாம் வச்சு 4 கதையா சொல்லியிருப்பாரு. அங்க இருந்துதான் 2ஆம் பாகமும் அப்படியே ஒரு ஆந்தாலஜி டெம்ப்ளேட்லயே தொடங்க ஆரம்பிக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விக்னேஷ் கார்த்தியும் பிரகிதாவும் கல்யாணம் பண்றாங்க. ஆனா முதலார நேரத்துல பிரகிதா ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்றாங்க. தனக்கு இந்த திருமணத்துல எந்த ஒரு உடன்பாடும் இல்ல அப்படின்னும், நான் ஒரு லெஸ்பியன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பெண் இயக்குனராக ஆசைப்படுற பிரியா பவானி சங்கரை தான் காதலிக்கிறதாவும் சொல்றாங்க. இத கேட்டதுமே விக்னேஷ் கார்த்தி ஒரு பிளான் போடுறாரு. பிரியா பவானி சங்கரை தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்ல அனுப்பியும் வைக்கிறாரு. பிரியா பவானி சங்கர் தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல் கதையில 2 ஹீரோக்கள் வராங்க, தாதா மற்றும் ராஜா. அவங்க 2 பேர்த்தோட தீவிர ரசிகராக ஆதித்ய பாஸ்கரும் ரக்ஷனும் இருக்காங்க. 2 ஹீரோக்களோட படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. ஒரு கடத்தல்காரன் இந்த ரசிகர்களோட குடும்பத்தை கடத்தி வச்சுட்டு ஹீரோக்கள் கிட்ட டிமாண்டும் வைக்கிறான். ஆனா ரசிகர்கள் அளவுக்கு ஹீரோக்கள் உண்மையா இருக்கிறது இல்ல. ரசிகர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில இருக்காங்க, எதுக்காக சண்டை போடுறாங்க, ஹீரோக்கள் எப்படி அவங்க சுயநலத்தோட இருக்காங்க அப்படிங்கறத உணர்ச்சி பூர்வமா சொல்லியிருக்காரு. ரசிகர்களாக வரும் ஆதித்ய பாஸ்கர் ரக்ஷனோட நடிப்பு நல்லா இருக்கு. கொஞ்சம் நாடகத்தனம் இருந்தாலுமே அந்த கதை கொஞ்சம் வேகமா முடிஞ்சிருது. ஹீரோக்களோட கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்யற ரசிகர்களுக்கு இந்த கதை ஒரு சரியான சாட்டடினே சொல்லலாம். 2வது கதையில தம்பிராமையா அப்பாவாகவும் சஞ்சனா திவாரி மகளாவும் நடிச்சிருக்காங்க. மாடர்னா இருக்கிற மகளோட ஆடை எண்ணத்தை மாற்ற நினைக்கும் ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையேயான ஈகோ குடும்ப பிரச்சனை பத்தி இந்த கதை பேசும். ஆடங்கிறது நம்ம சௌகரியம் தான், ஆனா அதுக்குன்னு ஒரு இடம் பொருள் ஏவல் இருக்கு அப்படின்னு இயக்குனர் தம்பிராமையா மூலமா ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்காரு. அதற்காக தம்பிராமையா சில விஷயங்களும் செய்யறாரு. சில யார் மாறினாங்க அப்படிங்கறத ஜெனரேஷன் இடைவெளி, ஓவர் ஃப்ரீடம், அப்பாவோட மனநிலை, இன்றைய தலைமுறையோட வாழ்க்கை முறை என பல விஷயங்களை அடுத்தடுத்த கதையில சொல்லியிருக்காரு. தம்பிராமையோட கேரக்டர், நடிப்பு, மகளை மாற்ற நினைக்க அவர் செய்கிற விஷயங்கள் எல்லாமே செமையாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. மகளாக நடிச்ச சஞ்சனாவும் நடிப்புல மிரட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். 3வது கதையை ரொம்ப வித்தியாசமா கொண்டு போறாங்க. இப்போதைய காலத்துல இருக்கிற அஸ்வினுக்கும் 2020ல வாழ்ற பவானி ஸ்ரீக்கும் ஒரு போன் கால் மூலமா கனெக்ஷன் கிடைக்குது. இவங்க 2 பேருமே மன விட்டு பேசி காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுல பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடக்குது. கடைசியில காலம் விட்டு காதலிக்கும் இவங்க இணைஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கறத கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படமா காட்டியிருக்காங்க. சில சீன்கள்ல வந்தாலுமே பவானி ஸ்ரீ நடிப்பு நல்லாவே இருக்கு. அஸ்வின் கிட்டயும் எந்த குறையும் இல்லைங்க, நல்லாவே நடிச்சிருக்காரு. அவரோட நண்பராக வருபவர் அடிக்கும் லூட்டி கமெண்ட் படத்தை இன்னும் கொஞ்சம் கலகலப்பா கொண்டு போகுது. குறிப்பா அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கொஞ்சம் பழைய ஜோக் அப்படின்னாலுமே கொஞ்சம் புதுசாவும் இருக்கு. ஆனாலும் அந்த கிளைமேக்ஸ் பலருக்கும் உடன்பாடு இருக்குமா அப்படிங்கறதும் தெரியல. கடைசியில பிரியா பவானி சங்கர் கேரக்டர் என்ன நிறைவேறுச்சா அப்படிங்கறதோட படத்தை முடிக்கிறாங்க. அவரோட காஸ்டியூம், ஹேர் ஸ்டைல் மிரட்டலா இருக்கு. என்ன நம்மளாலதான் அவர் அப்படி பார்க்க முடியலன்னு தான் சொல்லணும். நிறைய நடிக்காம உட்காந்து கதை மட்டுமே சொல்லிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட கெஸ்ட் ரோல் மாதிரி தான் வந்துட்டு போறாங்க. ஹாட்ஸ்டார் முதல் பாகத்துல பரபரப்பு, சர்ச்சை, புதுமை எல்லாமே இருந்துச்சு, இதுலயும் இருக்கு. ஆனா முதல் பாகம் அளவுக்கு ஈர்க்கலாம் தான் சொல்லணும். ரசிகர்கள் ஹீரோ ஸ்டோரியில ஃபீலிங்கும் மிஸ்ஸிங்கா இருக்கு. தம்பிராமையா போர்ஷன், அஸ்வின் போர்ஷன் ஓகேவா இருக்கு. பிரியா பவானி சங்கர் விஷயம் திணிக்கப்பட்டது போலதான் தெரியுது. 4 கதையுமே ஜெகதீஷ் ஜோசப் மாறுபட்ட லைட்டிங்ல படமாக்கியும் கொடுத்திருக்காரு. சதீஷ் ரகுநாதனோட இசை சுமாரா தான் இருக்கு. முதல் பாகத்துல இருந்த தயாரிப்பாளர், இயக்குனர், கதை சொல்லும் போர்ஷன்ல இருந்த எனர்ஜி இதுல ரொம்பவே மிஸ்ஸிங்கா இருக்குங்க. அதிலும் சில விஷயங்கள் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல. முதல் படத்துல கிடைச்ச வரவேற்பு காரணமா என்னன்னு தெரியல, சுதந்திரம், புதுமை, கான்ட்ரோவர்சிங்கிற பெயர்ல கொஞ்சம் ஓவரா சிந்திச்சு படத்தோட அழகையே குறைச்சிருக்காரு இயக்குனர். யூத் சில பேருக்கு பிடிக்கும், ஆனா குடும்பத்தினருக்கும் பெண்களுக்கும் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தா 2 மணி நேரத்துல 4 கதையும் விறுவிறுப்பா சொன்னது மட்டுமே சொல்லலாம். ஆனா சில இடங்கள்ல பெண்களோட கேரக்டர் இமேஜ் டேமேஜ் ஆகுற மாதிரியான கதையும் லாஜிக் மிஸ்டேக்கும் நிறையவே இருக்கு. ஆனாலும் எடிட்டிங், கேமரா ஒர்க் எல்லாமே தாராளமா கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தத்துல சில சர்ச்சையான கருத்துக்கள் இருந்தாலுமே ஹாட்ஸ்டார் டூ மச் ஒரு முறை தாராளமா பாக்கலாங்க. நல்ல என்டர்டெய்னிங்கா தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.